ஹலோ மக்களே! இன்னைக்கு 2 மினிட்ஸ்ல ரெடி மிக்ஸ் போட்டு பண்ணக்கூடிய பால் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு 1 லிட்டர் பால் எடுத்து ஊத்தியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. பால் நல்லா கொதிக்கணும். வீட்ல பிள்ளைங்க வந்து பசிக்குது, இல்ல வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல கிரேவிங்கா இருக்குன்னு சொன்னா, 2 மினிட்ஸ்ல சட்டுன்னு பண்ணி குடுத்துரலாம். பாருங்க நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்ப நல்லா சிம்ல போட்டுட்டு, இந்த ரெடி மிக்ஸ் வந்து 1 பாக்கெட்டு. இந்த 1 பாக்கெட் ரெடி மிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பால் ஊத்தணும். ஆ இது வந்து இந்த பாக்கெட் வந்து 180 கிராம் போட்டிருக்கு. 180 கிராமு. ஸோ 180 கிராமுக்கு 1 லிட்டர் பால் ஊத்தி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து கொதிச்சாலே போதும். கொஞ்சோன்னு எடுத்து அந்த சேமியாவ நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிரும். சேமியா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. சீக்கிரமே வெந்துடும். ஸோ இந்த மாரி நல்லா கொதிக்க விட்டு, ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சேமியா கொதிச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கீ போட்டு, அ கேஷ்யூவும், ரைசன்ஸும் போட்டு, கிஸ்மிஸ் முந்திரி போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு, அதையும் இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலா இது தேவையில்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போட்டா எக்ஸ்ட்ரா ஆடட் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் இத எக்ஸ்ட்ராவா கீ யூஸ் பண்ணி, இந்த மாரி போட்டு, அத ஒரு ஒரு கொதி இந்த மாரி விட்டுட்டு, அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிரலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து நெய்ய வறுத்து போட்டோனே ஒரு அப்படியே நல்லா ஒரு கொதி வந்தோனே சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு. அதோட அப்படியே எடுத்து நல்லா கீலாம் மேல பார்த்தீங்களா, நல்லா மேல கீ வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்து சூப்பரா ஒரு பவுல்ல ஊத்தி சர்வ் பண்ணிரலாம். இந்த மாதிரி ரெடி மிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது ரெகுலரா இந்த மாரி பண்ண தேவையில்ல. எப்போவாவது சட்டுன்னு கிட்ஸ் வந்து ஸ்வீட்ஸ் கேட்டாங்கன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி குடுத்து பாருங்க. ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாரி பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.